எனது அருமை மாணவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தீங்கன்னா, மாவட்ட அளவிலோ மாநில அளவிலோ அல்லது தேசிய அளவிலோ பதக்கங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, உங்கள் விளையாட்டு திறமையை உங்களுக்கு ஒரு சிறந்த கல்லூரியில் இடத்தை பெற்றுத்தரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டாவில் உங்கள் சான்றிதழுக்கு எவ்வளோ மதிப்பெண் கிடைக்கும் என்பதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 3 முக்கியமான விதிகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. விளையாட்டு கோட்டாவில் சேர்ந்தீங்கன்னா இந்த ஒதுக்கீட்டில் உங்கள் படிப்பு மதிப்பெண் கணக்கில் கொள்ளப்படாது. உங்கள் விளையாட்டு சாதனைகளுக்கு வழங்கப்படும் மதிப்பெண் மட்டும்தான் தரவரிசையை முடிவு செய்யும். நீங்கள் பல சான்றிதழ்களை வைத்திருந்தாலும் ஒரு கல்வியாண்டில் நீங்கள் பெற்ற மிக உயர்ந்த ஒரு சாதனை மட்டுமே மதிப்பெண்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். கல்லூரியில் சேர்ந்த பிறகு நீங்கள் அந்த விளையாட்டில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது கட்டாயம். சர்வதேச அளவில் கேட்டகரி 1 லெவலில் எவ்வளோ மதிப்பெண்கள்னு பார்ப்போம். ஒலிம்பிக், உலகக்கோப்பை, காமன்வெல்த் போட்டிகளில் தங்கம் வென்றால் 1000 மதிப்பெண்களும், வெள்ளி வென்றால் 850 மதிப்பெண்களும், வெண்கலம் வென்றால் 650 மதிப்பெண்களும் உங்களுக்கு வின் பண்ணாட்டியும் நீங்கள் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டதுக்காண்டி உங்களுக்கு 300 மதிப்பெண்கள் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டுக்காண்டி கிடைக்கும். இதே கேட்டகரி 2 லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கம் வென்றால் 500 மதிப்பெண்களும், வெள்ளி வென்றால் 450 மதிப்பெண்களும், வெண்கலம் வென்றால் 400 மதிப்பெண்களும், பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா 150 மதிப்பெண்களும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து டேபிள் 2 தேசிய அளவில் எவ்வளோ மதிப்பெண்களும் பார்ப்போம். தேசிய சாம்பியன்ஷிப், கேலோ இந்தியா அல்லது SCFA போட்டிகளில் தங்கம் வென்றால் 190 மதிப்பெண்களும், வெள்ளி வென்றால் 160 மதிப்பெண்களும், வெண்கலம் வென்றால் 130 மதிப்பெண்களும், பங்கேற்பு பார்ட்டிசிபேஷன் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா 50 மதிப்பெண்களும் கிடைக்கும். அடுத்து டேபிள் 3ல் இருக்க மாநில அளவிலான சாம்பியன்ஷிப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா தங்கம் வென்றால் 95 மதிப்பெண்களும், வெள்ளி வென்றால் 80 மதிப்பெண்களும், வெண்கலம் வென்றால் 65 மதிப்பெண்களும், பார்ட்டிசிபேஷனுக்கு 20 மதிப்பெண்களும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து டேபிள் 4ல் இருக்க ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரதியார் தின போட்டிகள், குடியரசு தின போட்டிகள், தங்கம் வென்றால் 80 மதிப்பெண்களும், வெள்ளி வென்றால் 65 மதிப்பெண்களும், வெண்கலம் வென்றால் 50 மதிப்பெண்களும், பார்ட்டிசிபேஷனுக்கு 15 மதிப்பெண்களும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து டேபிள் 5ல் இருக்க டிவிஷனல் லெவல் அச்சீவ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கம் வென்றால் 60 மதிப்பெண்களும், வெள்ளி வென்றால் 45 மதிப்பெண்களும், வெண்கலம் வென்றால் 30 மதிப்பெண்களும், பார்ட்டிசிபேஷன் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா 10 மதிப்பெண்களும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து டேபிள் 6ல் மாவட்ட அளவிலான போட்டிகளில் தங்கம் வென்றால் 45 மதிப்பெண்களும், வெள்ளி வென்றால் 30 மதிப்பெண்களும், வெண்கலம் வென்றால் 15 மதிப்பெண்களும், பார்ட்டிசிபேஷனுக்கு 5 மதிப்பெண்களும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஓப்பன் டோர்னமெண்ட், இன்விடேஷனல் அல்லது தனியார் அமைப்புகள் நடத்தும் போட்டிகளில் சான்றிதழ்கள் நமக்கு செல்லாது. அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் அல்லது அரசு அமைப்புகள் வழங்கிய சான்றிதழ்கள் மட்டுமே கல்லூரி சேர்க்கைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். எனவே மாணவர்களே, உங்கள் சான்றிதழ்களை இப்போதே தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அல்லது உங்கள் சான்றிதழ் எந்த பிரிவில் வரும் என்று தெரியவில்லை என்றால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் தெரிந்த மாணவர்களுக்கு, முக்கியமாக கிராமப்புற மாணவர்களுக்கு இதை பகிருங்கள். வாழ்க வளமுடன்.